Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.3ல இருக்கிற செகண்ட் சம் வந்து பார்க்க போறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா A யூனியன் B, A இன்டர்செக்ஷன் B, A மைனஸ் B, B மைனஸ் A வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் 4 சப்டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட்டில் வந்து 2, 6, 10, 14ங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. பிங்கிற செட்டில் 2, 5, 14, 16ங்கிற எலமெண்ட் வந்து இருக்குது. இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு A யூனியன் B வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் A யூனியன் Bயில் வந்து ஏங்கிற செட்டை எழுதிட்டேன், யூனியனும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிங்கிற செட்டையும் எழுதிட்டேன். யூனியனுங்கிறப்ப வந்து கம்பைன் பண்ணி தான் எழுத போகிறோம். அப்படின்னா இங்கே ரெண்டு செட்டையும் நான் கம்பைன் பண்ணி எழுதினேன்னா 2ங்கிற எலமெண்ட் வந்து எனக்கு இருக்குது, எழுதியாச்சு. அடுத்து 5, 6, 10, 14, 16ங்கிற எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு கம்பைன் பண்ணுறப்ப வருது. நான் இப்போ திருப்பி ரீசெக் பண்ணிக்கிறேன். 2ங்கிற எலமெண்ட் வந்து எழுதியாச்சு, 5ங்கிற எலமெண்ட் வந்து எழுதியாச்சு, 6ங்கிற எலமெண்ட் எழுதியாச்சு, 10 எழுதியாச்சு, 14, 16 எழுதியாச்சு. தான் ஏ யூனியன் பியோட ஆன்சர். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து பார்க்கணும். இன்டர்செக்ஷனுங்கிறப்ப ரெண்டு செட்லேயும் இருக்கிற காமனான எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதுறது தான் வந்து இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் என்னென்ன காமனான எலமெண்ட் இருக்குன்னா, இங்கே 2 இருக்குது, எனக்கு இங்கேயும் 2 இருக்குது. அடுத்து இங்கே 14 இருக்குது, இங்கேயும் எனக்கு 14 இருக்குது. அப்படின்னா இங்கே எனக்கு காமனான எலமெண்ட்ஸ் என்னென்ன கிடச்சிருக்குன்னா 2 எனக்கு கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் 14 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து ஏ மைனஸ் பி வந்து பார்க்கணும். அப்படின்னா ஏ மைனஸ் பிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நான் வந்து எதுக்கு கொடுப்பேன்னா ஏக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன ஸ்டெப்பு வந்து பார்க்கணுன்னா, ரெண்டுலேயும் இருக்கிற காமனான எலமெண்ட்ஸை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அப்படின்னா காமனான எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா 2ங்கிற எலமெண்ட் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து என்னது காமனாக இருக்குன்னா 14 வந்து காமனாக இருக்குது, அது இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது, அதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். ஏ மைனஸ் பிங்கிறப்ப மைனஸுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்குன்னா ஏ தான் இருக்குது. அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னா ஏக்கு தான் கொடுக்கணும். அதனால் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நான் எடுத்து தனியாக எழுதுறேன். எழுதுறதுக்கு நான் முதல்ல செட் ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸை மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னா 6 எனக்கு இருக்குது, அடுத்து எனக்கு 10 இருக்குது. அந்த ரெண்டு எலமெண்ட்ஸை மட்டும் நான் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். இதுதான் ஏ மைனஸ் பியோட ஆன்சர். அடுத்து பி மைனஸ் ஏங்கிறப்ப எனக்கு பிலேயும் ஏலையும் இருக்கிற காமனான எலமெண்ட்ஸை முதல்ல நான் ஸ்ட்ரைக் அவுட் வந்து பண்ணணும். அப்படின்னா எனக்கு என்னென்ன காமனாக இருக்குன்னா, எனக்கு 2 காமனாக இருக்குது, அந்த ரெண்டு 2வையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து 14 வந்து காமனாக இருக்குது, அந்த ரெண்டு 14ஐயும் நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். இப்போ மைனஸுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்குன்னா பி இருக்குது. அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எது கொடுக்கணும்னா பிக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அதனால் பியில் என்னென்ன எலமெண்ட் மீதி இருக்குன்னா 5ம் 16ம் எனக்கு இருக்குது. அதனால் நான் அதை எடுத்து எழுத போகிறேன். அதுக்கு முதல்ல நான் வந்து செட் ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி என்னென்ன இருக்குன்னா 5ம் இருக்குது எனக்கு, அதுக்கப்புறம் 16 எனக்கு இருக்குது. அதனால் அந்த ரெண்டு எலமெண்ட்ஸையும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இது பி மைனஸ் ஏவோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷனில் ஏபின்னுட்டு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஏபிசி இயூங்கிற எலமெண்ட் ஏங்கிற செட்லையும் ஏஇஐஓயூங்கிற எலமெண்ட் வந்து பிங்கிற செட்லையும் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பிங்கிறப்ப ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் நான் இங்கே கம்பைன் பண்ண போகிறேன். கம்பைன் பண்ணனா எனக்கு ஏ பி சிங்கிற எலமெண்ட் வந்து எனக்கு கிடச்சிடும். அடுத்து என்ன எலமெண்ட் வந்து எனக்கு காமனாக இருக்குங்கிறத பார்க்கணும். அதாவது காமனாக இருக்கிற எலமெண்ட்டை வந்து நான் ஒரு வாட்டி எழுதினா மட்டும் போதும். அடுத்து நான் என்ன எலமெண்ட் வந்து எழுதிக்கிறேன்னா ஐங்கிற எலமெண்ட் வந்து நான் எழுதிக்கிறேன். அடுத்து என்ன எலமெண்ட் வந்து நான் எழுத போகிறேன்னா ஈங்கிற எலமெண்ட் வந்து நான் எழுதிக்கிறேன். அடுத்து என்ன எலமெண்ட் வந்து நான் எழுத போகிறேன்னா ஓங்கிற எலமெண்ட் வந்து நான் எழுதிக்கிறேன். அடுத்து நான் வந்து யூங்கிற எலமெண்ட் வந்து எழுதிக்கிறேன். யூனியனை பொறுத்த வரைக்கும் வந்து டபுள் செக் வந்து பண்ணுறது கரெக்டு. அதனால் ஏங்கிற எலமெண்ட் இருக்கு எழுதியாச்சு, பிங்கிற எலமெண்ட் எழுதியாச்சு, சிங்கிற எலமெண்ட்டை வந்து நான் எழுதினேன். ஈங்கிற எலமெண்ட் வந்து ரெண்டு இதில் இருந்தாலும் ஒரு வாட்டி எழுதினா போதும், எழுதியாச்சு. ஐங்கிற எலமெண்ட்டை எழுதியாச்சு, ஓங்கிற எலமெண்ட் எழுதியாச்சு, யூங்கிற எலமெண்ட்டையும் எழுதியாச்சு. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற பார்க்குறப்ப ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட் வந்து எடுத்து எழுதுவோம். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்னா ஏ வந்து எனக்கு காமனாக இருக்குது, அடுத்து இ வந்து எனக்கு காமனாக இருக்குது, அடுத்து யூங்கிற எலமெண்ட்டும் வந்து எனக்கு காமனாக இருக்குது. அதனால் நான் அந்த இதை வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஏஇ எழுதியாச்சு, அடுத்து யூங்கிறதையும் நான் எடுத்து எழுதிட்டேன். இது ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர். அடுத்து ஏ மைனஸ் பி வந்து பார்க்கணும். ஏ மைனஸ் பி வந்து பார்க்குறப்ப ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து முதல்ல நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறேன். அப்படின்னா இங்கே காமனாக இருக்கிற எலமெண்ட் என்னென்னா ஏ காமனாக இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து இ காமனாக இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து யூ காமனாக இருக்குது, அதையும் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன்.
ஏ மைனஸ் பியில் ஏக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. அதுபடி ஏல இருக்கிற மீதி என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸை வந்து நான் எடுத்து எழுத போகிறேன். அதுக்கு நான் முதல்ல வந்து செட் ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஏல மீதி என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா பியும் சியும் எனக்கு இருக்குது. அந்த 2 எலமெண்ட்டையும் நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து நான் என்ன பார்க்க போகிறேன்னா பி மைனஸ் ஏ பார்க்க போகிறேன். பி மைனஸ் ஏவை பொறுத்த வரைக்கும் அதே மெத்தடு தான். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை என்னென்னா ஏ காமனாக இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து யூ காமனாக இருக்குது, அதையும் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். இ காமனாக இருக்குது, அதையும் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். இங்கே பி மைனஸ் ஏல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு வந்து கொடுக்கணும்னா பிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும். அதனால் பியில் மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நான் பி மைனஸ் ஏவோட ஆன்சராக வந்து எடுத்துக்க போகிறேன். பியில் மீதி என்னென்ன எலமெண்ட் வந்து இருக்குன்னா ஐ எனக்கு இருக்குது, அந்த ஐயை எழுதிட்டேன். அடுத்து மீதி என்னென்னா ஓ இருக்குது, அந்த ஓவையும் நான் எழுதிட்டேன். இது எனக்கு பி மைனஸ் ஏவோட அடுத்து தேர்டு சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அந்த செட் பில்டர் ஃபார்மை நான் ரோஸ்டர் ஃபார்மில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஏங்கிற செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னுட்டு சொல்லிட்டாங்க. அந்த நேச்சுரல் நம்பர் வந்து 10க்கு கீழே இருக்கணுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அந்த இதில் வந்து 10ங்கிற நம்பரையும் இன்க்ளூட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் 10 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எழுதிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த இதில் 10ஐயும் இன்க்ளூட் பண்ணலான்னு சொன்னதுனால நான் இங்கே 10ஐயும் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அடுத்து நான் பிங்கிற செட்டை வந்து கண்டுபிடிக்கணும். பிங்கிற செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஹெச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூவும் கொடுத்துருக்காங்க. டபிள்யூனா இங்கே ஹோல் நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனால் பிங்கிற செட் வந்து ஹோல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த நம்பர் வந்து 6க்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே 6ஐ வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆனால் 6க்கு கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஹோல் நம்பரில் என்னென்னா 0 இருக்குது, 1, 2, 3, 4, 5. அதை நான் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நான் அடுத்து ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க போகிறேன். ஏ யூனியன் பிங்கிறப்ப ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் நான் கம்பைன் பண்ணி எழுதணும். கம்பைன் பண்ணி எழுதணும்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நான் 2 செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதிட்டேன். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறப்போ 2 செட்லையும் இருக்கிற காமனான எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதணும். காமனாக என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா 0, 1, 2, 3, 4, 5 அந்த எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து ஏ மைனஸ் பியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவோம்னா காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். அதனால் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை நான் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறேன். அதனால் 1 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து 2 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். 3யும் ஸ்ட்ரைக் அவுட், 4, 5யும் ஸ்ட்ரைக் அவுட் இங்கே நான் பண்ணிக்கிறேன். 2 செட்லேயுமே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஏ மைனஸ் பிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எது கொடுப்போம்னா ஏக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அதனால் ஏல மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை நான் எடுத்து எழுத போகிறேன். ஏல மீதி என்னென்ன எலமெண்ட் வந்து இருக்குன்னா 6, 7, 8, 9, 10 அதை எடுத்து எழுதிக்கிறேன். 6, 7, 8, 9, 10ங்கிற எலமெண்ட்டை நான் எடுத்து எழுதிட்டேன். ஏ இன்டர்செக்ஷன் பியில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து இருக்குது. என்னென்னா இதில் என்னென்ன எலமெண்ட் வந்து காமனாக இருக்குன்னா 1, 2, 3, 4, 5 தான் இருக்குது. நான் இங்கே தேவையில்லாமல் 0 வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த 0வை மட்டும் எடுத்து விட்டுறேன். அப்படின்னா காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்னா 1, 2, 3, 4, 5. அடுத்து பி மைனஸ் ஏ பார்க்கணும். பி மைனஸ் ஏலையும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அதனால் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன். அப்படின்னா காமனாக இருக்கிறது 1 காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது, 3, 4, 5 வந்து எனக்கு காமனாக இருக்குது. அதனால் 2 இதுலேயுமே நான் வந்து அந்த 5 நம்பரையும் வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இங்கே பி மைனஸ் ஏங்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எது கொடுப்போம்னா பிக்கு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம். அதனால் பியில் இருக்கிற மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறேன். பியில் என்னென்ன மீதி எலமெண்ட்ஸ் இருக்குன்னா எனக்கு 0 மட்டும்தான் இருக்குது. நான் அந்த 0வை எடுத்து எழுதிட்டேன். இதோட செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன் வந்து முடிஞ்சிச்சு. இங்கே சின்ன சேஞ்ச், தேர்டு சப்டிவிஷன் மாற்ற மறந்துட்டேன். இது வந்து தேர்டு சப்டிவிஷனோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷனை டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மை நான் ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படின்னா ஏங்கிற செட் வந்து த செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் தி வேர்ட் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸுங்கிற வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸை வந்து செட்டோட எலமெண்ட்ஸாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதனால் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதிக்கிறேன். M, A,
டி கமா ஹச் கமா சாரி இங்கே கமா வந்து நான் இன்க்ளூட் பண்ண வந்துட்டேன். டி கமா ஹச் கமா இ கமா எம் கமா ஏ கமா டி கமா ஐ கமா சி கமா எஸ். இதான் வந்து ஏங்கிற செட்டில் இருக்கிற ஏங்கிற செட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மேத்தமெட்டிக்ஸுங்கிற வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனி எலமெண்ட்ஸாக நான் இங்கே எழுதியாச்சு. அடுத்து நான் இங்கே பிங்கிற செட்டை வந்து பார்க்கணும். பிங்கிற செட்டுக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஜாமெண்ட்ரிங்கிற வேர்டில் இருக்கிற எலமெண்ட்ஸோ ஜாமெண்ட்ரிங்கிற வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸை வந்து எலமெண்ட்ஸாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஜாமெண்ட்ரிங்கிற வேர்ட்ஸில் இருக்கிற லெட்டர்ஸை நான் எலமெண்ட்ஸாக இப்போ எழுதிக்கிறேன். அப்படின்னா ஜி கமா இ கமா ஓ கமா எம் கமா இ கமா டி கமா ஆர் கமா ஒய். இதான் வந்து எனக்கு ஜாமெண்ட்ரிங்கிற வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸ். அதை வந்து நான் எலமெண்ட்ஸாக நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஏ யூனியன் பி பண்ண போகிறேன். ஏ யூனியன் பிங்கிறப்ப இங்கே ஏங்கிற செட்டை நான் கண்டுபிடிச்சதையும் பிங்கிற செட்டை நான் கண்டுபிடிச்சதையும் நான் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு என்னென்ன ஆன்சர் வந்து வருதுன்னா எம் கமா ஏ கமா டி கமா ஹச் வந்து எனக்கு கம்பைன் பண்ணுறப்ப வரும் ஹச் கமா இ கமா ஐ கமா சி கமா எஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு செட்லேருந்து கம்பைன் பண்ணுறப்ப வரும் ட்வைஸ். அதாவது 2 வாட்டி ஒரே ஒரு செட்டு வந்து ரிப்பீட் ஆயிருந்தாலும் அந்த செட்டை வந்து அந்த எலமெண்ட்டை வந்து நீங்கள் 2 வாட்டி எழுதணுங்கிறது அவசியம் இல்லை, ஒரு வாட்டி எழுதுனா போதும். அடுத்து எனக்கு என்னென்ன எலமெண்ட் வந்து வரும்னா ஜி கமா ஓ கமா ஆர் கமா ஒய்ங்கிறது எனக்கு ஏ யூனியன் பியை கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து பார்க்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறப்ப ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் நான் இன்டர்செக்ட் பண்ண போகிறேன். அதாவது காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதுறது தான் வந்து இன்டர்செக்ஷன்ட்டு சொல்லுவோம். இப்போ இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்குங்கிறப்ப எனக்கு இ வந்து காமனாக இருக்குது. அடுத்து எனக்கு எம் வந்து காமனாக இருக்குது. இதை வந்து கேபிட்டலில் எழுதக்கூடாது, ஸ்மாலில் தான் வந்து எழுதணும். அப்படின்னா இ வந்து எனக்கு காமனாக இருக்குது, அந்த ஈயை வந்து நான் எழுதிக்கிறேன். அடுத்து எம் வந்து காமனாக இருக்குது எழுதிட்டேன். அடுத்து டி வந்து எனக்கு காமனாக இருக்குது, அதையும் நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் வந்து அடுத்து ஏ மைனஸ் பி பார்க்கணும். ஏ மைனஸ் பி வந்து பார்க்குறப்ப ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணணும். ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணதுக்கப்புறம் ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து எழுதணும். அப்படின்னா இங்கே எனக்கு ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணோன்னா எனக்கு என்னென்ன காமனாக இருக்குன்னா எனக்கு இ காமனாக இருக்குது, எம் வந்து எனக்கு காமனாக இருக்குது, அடுத்து எனக்கு டி காமனாக இருக்குது. அது எல்லாத்தையும் நான் ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணிக்கிறேன். எம்ஐ ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணிட்டேன். அடுத்து இயையும் நான் ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணிட்டேன். எது எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு எடுத்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மீதி என்னென்ன எலமெண்ட் ஏல இருக்குன்னா ஏ இருக்குது, ஹச் இருக்குது, ஐ கமா சி கமா எஸ் வந்து எனக்கு இருக்குது. மீதி ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணதுக்கப்புறம் நான் அதனால் ஏ வந்து எழுதிக்கிறேன், ஹச்சை வந்து நான் எழுதிக்கிறேன், ஐ எழுதிக்கிறேன், அடுத்து சியையும் எழுதிக்கிறேன், எஸ்ஐயும் எழுதிட்டேன். நான் ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஏல என்னென்ன எலமெண்ட் வந்து இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் அடுத்து எழுதியாச்சு. அடுத்து பி மைனஸ் ஏ பண்ணுறேன். பி மைனஸ் ஏ வந்து பண்ணுறப்பையும் பியில் என்னென்ன எலமெண்ட்டெல்லாம் வந்து பிலையும் ஏலையும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணணும். ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணேன்னா எனக்கு இ காமனாக இருக்குது, எம் வந்து காமனாக இருக்குது, டியும் காமனாக இருக்குது. அது எல்லாத்தையும் நான் ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் எம் காமனாக இருக்குது, டி வந்து காமனாக இருக்குது, இ காமனாக இருக்குது. அதெல்லாம் நான் ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பி மைனஸ் ஏ தான் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. பி மைனஸ் ஏங்கிறப்ப பிக்கு தான் வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்படின்னா பியில் என்னென்ன எலமெண்ட் மீதி இருக்குன்னா எனக்கு ஜி இருக்குது, ஓ இருக்குது, ஆர் இருக்குது, ஒய் இருக்குது. அதனால் அந்த எலமெண்ட்ஸை எழுதிக்கிறேன். ஜி கமா ஓ கமா ஆர் கமா ஒய்ங்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.